அடியே வடிவு, பால் பொங்கிட போது பாத்துக்க. பால் பொங்குறதுக்கு முன்னாடி இறக்கி வச்சிடு. நான் பால் பாயசம் செய்யணும். பாயசத்துக்கு சேமியா கொண்டு வந்துடுறேன். என்ன? பாத்துக்க பாத்துக்க. அம்மா இந்தாங்கம்மா. மடி இந்த கீரையை கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வந்துருமா. சீக்கிரம் வா. சரிங்கம்மா. நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி பால் திரிஞ்சு போச்சே, என்ன பண்றது? அத்தைக்கிட்ட சொல்லலாமா? என்னடி இது? சொல்லாதக்கா, வேணாம். என்னன்னு தெரியலையே. இதெல்லாம் மறைக்க கூடாது. பெரியவங்க கிட்ட உடனே சொல்லிடணும். அத்தை இங்க பாருங்களேன். ஏய் கரடி குடி. பாத்தீங்களா அத்தை? பால் அவசகுணமா தெரிஞ்சிருக்கு. அம்மா என்ன இப்படி ஆயிடுச்சு? நினைச்ச இந்த வேலையெல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்கும் போதே இந்த மாதிரி ஏதாவது ஆகும்னு நினைச்சேன். மொத்த பால் இப்படி திரிஞ்சு போச்சே. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. ஏதோ அபசகுணமா நடக்க போகுது. ஏய் வாய் மூடு. ஒன்னு சொல்லி தப்பு இல்லடி. நீ பேசுறதுக்காகவே இந்த மாதிரி நடக்குது பாரு. அத சொல்லணும். அத்தை என்னமோ நான் பாலை திரிச்சு வச்ச மதுரையில பேசுறீங்க. அடுப்ப பத்த வச்சது நீங்க, அந்த பாலை ஊத்துனது அவங்க. அழாதம்மா. நான் போயிட்டு வரதுக்குள்ள பாத்துக்க சொன்னது இவள. இதுல நான் எங்கத்த நடுவுல வந்தேன்? அடச்சி வாய் மூடு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு மொத பிச்சிருவேன் உன்னை நான். வேணாத்த வேணாம். கேட்டதுக்கு பதில் சொல்லலன்னா நெஞ்செழுத்துக்காரி அமுக்கமா இருக்கான்னு சொல்லுவீங்க. கேட்டதுக்கு பதில் சொன்னா வாயாடின்னு சொல்றீங்க. நீங்க என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது சமைக்கவா, இவங்க முன்னாடி அவமானப்படுத்தவா? எனக்கு தெரியாத. எங்க அப்பா மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டுறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஆத்திலே கொடுக்கல விடுங்க. ஏய் 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 நிறுத்துறி. நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் ஓரமா உட்கார்ந்து எதையாவது பண்ணு போ. ஏன் அப்புறம் ஐயா கிட்ட நான் எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லவா? அட இப்படி சொன்னா அப்படி சொல்லுவே, அப்படி சொன்னா இப்படி சொல்லுவே. ஏய் போ, தேங்காய் சாத்துக்கு தேங்காவது திரு போ. போடி. அப்படி சொல்லுங்க. புடுறி. மடிவே அந்த பாலை இறக்கிடுமா. சரிங்க. சாரு வீட்ல இருந்து வேற பால் எடுத்துட்டு வா போ. சுப்பு மனசு போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். உட்கார் வா உட்கார். கவலைப்படாத. சொல்லுங்க, நான் செல்வக்கண்ணன் தான் பேசுறேன். சார், நீங்க செஞ்சது சரியில்லை. யாரோ ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறத விட ஊருக்கே பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் என் பாலிசி. உங்க ஃபேக்டரியோட கழிவு நீர் பக்கத்துல மக்கள் குடி இருக்கிற பகுதியில இருக்கிற குடிநீர் குழாயில கலக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். விசாரிச்சதுல உண்மைன்னு தெரிஞ்சது. அதான் சீல் வச்சுட்டேன். சார், உங்களை கொஞ்சம் நான் நேர்ல பார்த்து பேசணும். நோ 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 சாரி சார். தனிப்பட்ட முறையில நான் யாரையும் பார்க்க விரும்பல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சீல் வச்ச ஃபேக்டரியோட ஓனர் பேசினார். என்ன தனியா பார்க்கணுமா? நாம எல்லாம் மகாத்மாவை நம்புறோம். ஆனா இவங்க மகாத்மா படம் போட்ட பணத்தை தான் நம்புறாங்க. சார், நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய வரணும். வர வைப்பேன். அந்த ஃபேக்டரி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு மிஸ்டர் ஸ்ரீதர். ஆமா சார். அவர் ஈவினிங் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், ஷூர். யூ கேன் கோ.
ஹலோ. ஹலோ செல்வா. அதானே பார்த்தேன். என்னடா 3 மணி நேரம் ஆச்சே, இன்னும் அம்மா கிட்ட இருந்து சாப்பிட்டியான்னு கேட்டு போன் வரலையேன்னு நினைச்சேன். அம்மாவோட அக்கறை உனக்கு கிண்டலா இருக்குல்ல? பின்ன என்னம்மா, நான் நல்லா பாத்துக்குவேன் தான் அரசாங்கமே என்ன நம்பி ஒரு மாவட்டத்தையே கொடுத்திருக்காங்க. அப்படி மாவட்டத்தையே பாத்துக்கிறேன்னா என்ன பாத்துக்க மாட்டேனா? மாட்டேடா. எப்ப பாரு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி சாப்பிடாம தூங்காம இருப்ப. மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற என் மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல? ஆ, டேய், திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா. காலையில நீ வாக்கிங் போறப்போ தலையில கேப் இல்லாம போகாத. புது பணிடா, உனக்கு ஒத்துக்காதுடா. அதே மாதிரி கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் நீ டிஃபன் சாப்பிட்டுடணும். ஓகே. ஆபீஸுக்கு அவசரமா போகணும்னு காரை நீ வேகமா ஓட்ட சொல்லாத. அந்த டிரைவர் கிட்ட நான் சொன்னதா சொல்லு. சரிம்மா, ஸ்லோவா தான் போவாரு. டின்னருக்கு என்ன பண்ணணும்னு நேத்தே நான் சமையல்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ராத்திரி சாப்பிடாம தூங்காத. தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பனங்கல்கண்டு பாலை குடி. டைம் டேபிள் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 20 நாளைக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணிக்கணும். அதானே? ஆமாண்டா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேடா. இருக்காத பின்ன. இதெல்லாம் நான் புதுசாவா கேக்குறேன். இன்னைக்கு கங்கா வீட்ல இருந்து 5 சோறு எடுத்துட்டு வராங்க. நான் போய் ரெடி ஆகணும். அம்மா, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஒண்ணு பண்ணுமா, ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிடா, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்றேன். உன்னை பிரிஞ்சு இருக்கிறதே எங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்குடா. பத்திரமா இருடா. ஓகேம்மா, பாய். அக்கா. இரு இரு. என்ன தடிக்கு எப்படிதான் தடி கண்டுபிடிச்சியோ? புரியுதுல்ல, ஒண்ணுத்துல கவுந்தாலும் இன்னொன்னுக்கு தயாரா இருப்போம்ல, அதான். இந்தா, சீக்கிரம் போடு போடு போடு. இந்த பூந்து விளையாடு. நான் கடாசுறேன், இது புடி புடி. குடு குடு. ஆரம்பி. அத்தை அத்தை அத்தை, ஐயோ, தேங்காய் திருவுறதுக்காக நான் உடைச்ச 2 தேங்காயும் அழுகி இருக்கு பாருங்க. தெரியல. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் என் கெட்ட நேரம். எல்லாமே என் கண்ணுல தான் படுது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, ஏதாவது பரிகாரம் பண்ணுவீங்கன்னு தான். நான் இங்க இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். நான் உள்ள போறேன். நீ வா மகாக்கா. சுப்பு, சுப்பு அழாத. சுப்பு, இங்க பாரு, அழாதம்மா. ஒன்னும் ஆகாது. கெட்டதை நினைக்கிறவங்களே நல்லா இருக்கிறப்போ நல்லதை நினைக்கிற நாம கெட்டா போயிட போறோம்? மனசை அழுக்கா வச்சிருக்கிறவங்க மதிப்பு மரியாதையா இருக்கிறப்போ நீ மனச கோயிலா வச்சுக்கிட்டு அதுல ஐயாவை தெய்வமா வச்சிருக்கிற. உனக்கா சங்கடங்கள் வரும்? இத பாரு, நான் நல்லவன் நீ நம்புறல்ல அக்கா. நான் சொன்னது நடக்கும். அழாத சுப்பு, அழாதம்மா. இங்க பாரு, அழக்கூடாது. வேலை பாரு, வேலை பாருமா. அம்மா, அந்த வேலையை பாருமா. பாலை ஊத்துமா. சரிங்க. கங்கா, கர்ப்பமா இருக்கேன்னு கள்ள நாடகமா போடுற?
வரேன்டி வரேன். 5 சொத்தையும் எடுத்துட்டு வரேன். வந்து உன் வேஷத்தையும் கலைக்கிறேன். இளவச்சி, ஆ? நீ திட்டம் போட்ட மாதிரி 5 சொரைய சமைச்சிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி கங்கா கர்ப்பமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க போற? ஐயோ, அதெல்லாம் நீ அங்க வந்து பார்க்க தானே போற. அதுதானே கேக்குறேன். எப்படி கண்டுபிடிக்க போற? சொல்லு சொல்லு. ஐயோ இரு சொல்றேன். அன்னைக்கு அத்தை என்கிட்ட கேட்டாங்கல்ல, கங்கா வயித்துல குழந்தை உதைக்குதா உருளுதான்னு. அதையே தான் நான் அவகிட்ட கேட்க போறேன். அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தா குழந்தை உதைக்குது உருளுதுன்னு சொல்லுவா. கர்ப்பமா இல்லனா சொல்ல தெரியாம வளருவா. கண்டுபிடிச்சிட வேண்டியதானே. சரி, நான் உன் வாதத்துக்கே வரேன். இல்லாத பிள்ளைய இருக்குன்னு முழுசா நம்ம மொத்த பேரையும் ஏமாத்திட்டு இருக்கிற கங்காவுக்கு நீ கேக்குற கேள்விக்கு என்ன பதிலியா சொல்ல தெரியாது? நீ ஏக்கா அவ்வளவு தூரத்துக்கு போற? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லட்டுமா? என்ன? எங்க நாம வசமா சிக்கிக்க போறோங்கிற பயத்துல கங்கா இந்த விசேஷத்துக்கு வரவே மாட்டா. அதையும் மீறி கங்கா அங்க வந்து 5 சொரைய சாப்பிட்டான்னு வை, அப்ப என்ன பண்ணுவ? ஐயோ அக்கா, அவளுக்கு சாமி பக்தி ஜாஸ்தி. அவ வயித்துல குழந்தை இல்லைன்னா அவ இந்த சோறை சாப்பிட மாட்டா. மனசு உறுத்தும், உண்மைய சொல்லிடுவா. ஆக மொத்தத்துல அவ நடத்துற நாடகத்துக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். என்னக்கா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இதெல்லாம் உனக்கு தேவைதான கற்பகம்? வீட்டுக்கு விளக்கேத்த மருமகளை கொண்டு வந்துட்டு இன்னும் நீயே திருவி திருவி விளக்கேத்திட்டு இருக்கியே, இது உனக்கு தேவைதானா? இதுல என்னக்கா இருக்கு? ஊருக்கெல்லாம் பலன் சொல்ற பள்ளி கண்ணு தெரியாம கலனை பானையில விழுந்துருமா. அந்த மாதிரி எல்லாம் இருக்க அவன் கலெக்டர் மருமக. அவளுக்கு 5 சோறு ஊட்டுறதுக்காக நானே ஊர்ல இருந்து வந்துட்டேன். ஆனா ஊட்டிக்கு வேண்டிய மகராசி ஊரை காப்பாத்த கார்ல போய் சுத்திட்டு இருக்காள. அக்கா, அவ இன்னைக்கு இங்கதான் இருக்கிறேன்னு சொன்னா. இவ்வளவு நேரம் வீட்டுல தான்க்கா இருந்தா. திடீர்னு போன் வந்ததுனால அவ போக வேண்டியதாயிடுச்சு. ஓ, மருமகளா இல்லாம கலெக்டரா கிளம்பிட்டாளா? அதத்தானே சொல்ல வர? சும்மா சொல்லக்கூடாது கற்பகம். அவ உன்னை விட்டுட்டு போனாலும் நீ அவளை விடாம தாங்கிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வாங்க. அக்கா, சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நீ எங்கிட்ட பேசின மாதிரி அவங்க கிட்ட பேசிடாத. சரி சரி, நீ போய் கொஞ்சம் ஜூஸ் ரெடி பண்ணு. வரவங்க சும்மா இருந்தா நானும் சும்மா இருப்பேன். வாங்க 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 சம்பந்திமா. எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுப்பையா, எல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வை. சரிம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ இந்த மாதிரி விசேஷ சமயத்துலதான் எங்க வீட்டுக்கு வர வழி நல்லா தெரியல. கேளுங்கம்மா. நேரம் கிடைக்கிறப்போ சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வான்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கேட்டா தானே? எங்க நீ வீட்டு வேலையே சரியா இருக்கு. அதான் வர முடியல. இனிமே அடிக்கடி வரேன். சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க. ஏண்டி, ஒரு விருந்தாளியே கூட்டிட்டு வரீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா ஜாஸ்தி செலவாகும். ஒரு காபி வாங்கி கொடுக்க மாட்டீங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் காஃபி கூல் ட்ரிங்க்ஸ்னு அலையிற? உள்ள எல்லாம் குடுப்பாங்க, போய் சாப்பிடு. இங்க எதுக்காக வந்திருக்கோம் அத முதல்ல மறந்துடாத. இளவஞ்சி, குறுக்கு புத்தியோட தான் இங்க வந்திருக்கோம். ஐயாவுக்கு தெரிஞ்சா உனக்கு மட்டும் இல்ல, என் கழுத்துக்கு கத்தி வந்துரும். உள்ள போனா என்னென்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. அபசகுணமா ஏதாவது பேசி தொலையாத. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வரணும்னு தான் நினைச்சோம். அப்படி இப்படி வேலை முடிய நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல நேரத்தோட வந்திருக்கீங்க. நீ போய் உள்ள இருக்கிற வேலையை பாருப்போ. நீங்க உட்காருங்க. இங்க கொடுக்கா.
எடுத்துக்கங்க. இந்தம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏமா எடுத்துக்கங்க. கங்கா ஒரு புள்ளைய பெத்து அதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட உங்க கோவம் தீராது போல இருக்கே. எனக்கு ஒன்றும் கோவம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணி கங்கா கூப்பிடுங்க அண்ணி. வெறுமனே கங்கான்னு கூப்பிட்டா வரமாட்டா, போன் பண்ணி வர சொன்னாதான் வருவா. போன் பண்ணணுமா? ஏன் கங்கா வீட்ல இல்லையா? இல்ல, யார் வந்தா எனக்கு என்னன்னு எதையோ மதிக்காம யாரையோ மதிக்காம வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கா? வேலைக்கு போயிருக்காளா? நாங்க இங்க வர்றது நல்லா தெரியும். இந்த நல்ல விஷயத்துக்கு நான் வந்திருக்கிறதும் தெரியும். மனுஷங்க மேல ஒரு மட்டு மரியாதை இருந்தா தானே.